எதை தேர்ந்தெடுப்பது எதை விடுப்பதுன்னு உனக்கு தெரியணும். உன் கையில இருக்கு ரிமோட், எதை அழுத்தினாலும் உன் கையில இருக்கு போன், எதை அழுத்தினாலும் எல்லா விஷயங்களும் வரும். எதை அழுத்துறது எதை ஒமிட் பண்றதுங்கிறது உனக்கு தெரிந்திருந்தால் நீ ஜெயிக்க பிறந்தவள். தெரியாமல் ட்ராப் பண்ணப்பட்டால் நீ தோற்கின்றவள். ஸ்டே அலர்ட். இந்த வயதில் உன்னை வசீகரிக்கக்கூடிய விஷயங்களில் இருந்து கொஞ்சம் உஷாராயிரு. சந்தன மரம் உயர்ந்தது என்கிறான் கபீர். சாமி காலில் அதான் வைக்கிறோம். மனிதன் தன்னை பெருமைப்படுத்திக் கொள்வதற்காக தன் நெற்றியில் பூசிக்கொள்கிறான். சந்தனம் என்பது உயர்ந்தது. ஆனால் உயர்ந்ததாக இருக்கக்கூடிய அந்த சந்தன மரத்தை பற்றி கபீர் எழுதுகின்ற பொழுது மிக நுட்பமாக ஒரு விஷயத்தை சொல்கிறான். நான் பிரார்த்தனையோடு என் குழந்தைகளை உங்கள் காலடிக்கு இந்த சொல்லை கொண்டு வருகிறேன். இந்த தாயின் சொல்லை அப்படியே தட்டாமல் எடுத்துக்கொள். உயர்ந்ததாக இருக்கக்கூடிய சந்தனம் ஏன் உயர்ந்ததாக இருக்கிறது தெரியுமா? சந்தன மரம் உயர்ந்தது. உயர்ந்த எல்லா விஷயங்களும் முதலில் தீமையால் தான் வசீகரிக்கப்படும். சந்தன மரத்தை சுற்றி இருப்பது எது தெரியுமா? விஷப்பாம்புகள். சந்தன மரம் எங்க இருக்குதோ அங்க நாகப்பாம்பு இருக்கும், சுத்திக்கிட்டு இருக்கும். அப்படியே கபீர் இதை சொல்கிறார். விஷப்பாம்புகளால் சுற்றி இருக்கக்கூடிய அந்த சந்தனம் உயர்ந்ததாகவே இருக்கிறது. ஏன் தெரியுமா? இதோ குழந்தைகளே, விதை தூவுகிறேன், மடியில் வாங்கி வைத்துக்கொள். தன்னை நோக்கி வரும் விஷப்பாம்புகளின் விஷத்தினால் சந்தன மரம் பாதிப்படைவதில்லை. அதனால் அது உயர்ந்ததாக இருக்கிறது. உன்னை நோக்கி எவ்வளவு நெகட்டிவ் ஃபோர்ஸ் வந்தாலும் அந்த நெகட்டிவ் ஃபோர்ஸால நீ பாதிக்கப்படவில்லை என்றால் நீ உழைக்க பிறந்தவள், நீ முன்னேற பிறந்தவள். உன்னுடைய வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என்று சந்தன மரம் உனக்கு சொல்கிறது. Be stay like a sandal. வராதா துன்பங்கள்? வராதா? ரொம்ப அழகா இருக்கேன்னு வச்சுக்கோயேன், துன்பம் வரும்.